அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ். நண்பர்களே, இன்னைக்கு என்ன தேதி? நவம்பர் 25. இந்த தேதிக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? தமிழக வரலாற்றில், இந்திய வரலாற்றில், உலக வரலாற்றில் இந்த நவம்பர் 25ஆம் தேதி ஒரு சாதாரண நாள் இல்ல, பல மாசான மனதை உருக்கும் சம்பவங்கள் நடந்த ஒரு வரலாற்று திருப்புமுனை நாள். வாங்க டைம் டிராவல் பண்ணி இன்னைக்கு நடந்த முக்கியமான நிகழ்வுகளை பார்த்துடலாம். பார்ட் 1, உலக வரலாறு, வேர்ல்ட் ஹிஸ்டரி. சினிமா, சண்டை, சமத்துவம். முதல்ல உலகத்துல இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். 1. பெண்களுக்கான சமத்துவ போராட்டம் 1999. உலக நிகழ்வு இல்ல, உலகத்திற்கான கடமை. இன்னைக்கு ஐக்கிய நாடுகள் சபை UN ஒரு முக்கியமான நாளை அறிவிச்சிருக்கு. அதுதான் சர்வதேச பெண்கள் மீதான வன்முறையை ஒழிக்கும் நாள், இன்டர்நேஷனல் டே ஃபார் தி எலிமினேஷன் ஆஃப் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் விமன். டொமினிக்கன் குடியரசில் சர்வாதிகார ஆட்சிக்கு எதிராக போராடிய மிராபல் சகோதரிகள் 1960ஆம் ஆண்டு இதே நாளில் படுகொலை செய்யப்பட்டனர். அவங்களுக்காகவும் உலகெங்கிலும் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்காகவும் இந்த நாளை ஐநா சபை அர்ப்பணித்துள்ளது. சமத்துவத்தை நோக்கிய இந்த உலக பயணத்தில் இன்னைக்கு ஒரு நினைவு நாள். 2. கிளாசிக் சினிமா மற்றும் நாடகம் பிறந்த நாள் 1942. உலக சினிமா வரலாற்றில் இன்றளவும் கொண்டாடப்படும் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் கிளாசிக் திரைப்படம் காசாபிளாங்கா இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆனது. ஹம்ப்ரி போகார்ட் நடிப்பில் வந்த இந்த திரைப்படம் இன்றளவும் பலரின் ஃபேவரட். 1952 உலகிலேயே மிக நீண்ட காலமாக ஓடும் நாடகமான அகதா கிறிஸ்டியின் த மவுஸ் டிராப் லண்டனில் முதன்முறையாக அரங்கேறியது. 70 ஆண்டுகளுக்கு மேலாக இன்னமும் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த நாடகம் உண்மையிலேயே ஒரு சாதனைதான். 3. நியூயார்க் விடுதலையும் மரடோனாவின் மறைவும் 1783. அமெரிக்க புரட்சி போருக்கு பிறகு பிரிட்டிஷ் படைகள் கடைசியாக வைத்திருந்த நியூயார்க் நகரத்தை விட்டு வெளியேறிய நாள் இதுதான். அமெரிக்கா முழு சுதந்திரத்தை அடைந்ததில் இந்த நிகழ்வு ஒரு முக்கிய மைல்கல். 2020 கால்பந்து உலகின் ஜாம்பவான், கடவுளின் கைகோலுக்கு சொந்தக்காரரான டியாகோ மரடோனா இதே நவம்பர் 25ஆம் தேதிதான் உலகை விட்டு பிரிந்தார். ஒட்டுமொத்த கால்பந்து ரசிகர்களுக்கும் இது ஒரு சோகமான நாள். பார்ட் 2, இந்திய வரலாறு, இந்தியன் ஹிஸ்டரி. தியாகம், சாதனை, ராணுவ வலிமை. அடுத்தது நம்ம இந்திய திருநாட்டின் வரலாற்றில் என்னென்ன நடந்ததுன்னு பார்ப்போம். 1. பரம்வீர் சக்ரா தியாகம் 1987. இந்தியாவுக்கும் நவம்பர் 25க்கும் ஒரு துணிச்சலான தொடர்பு இருக்கு. நம்ம ராணுவத்தின் மிக உயரிய விருதான பரம்வீர் சக்ரா விருதை வென்ற மேஜர் ராமசாமி பரமேஸ்வரன் 1987ஆம் ஆண்டு இதே நாளில்தான் இலங்கையில் வீரமரணம் அடைந்தார். ஓர் ஆபரேஷனின் போது எதிரிகளுடன் நேரடியாக சண்டையிட்டு காயமடைந்த நிலையிலும் தீவிரவாதிகள் கையில் இருந்த கையெறிண்டு குண்டை பறித்து வீசி இந்திய ராணுவத்தின் வெற்றிக்காக தன் இன்னுயிரை தியாகம் செய்தார். இவரோட தியாகத்தை இந்த நாள் என்றும் நினைவு கூறும். 2. தேசத்தின் புதிய படை 1948. நம்ம நாட்டின் வருங்கால தூண்களான இளைஞர்களை ராணுவ ஒழுங்கில் வளர்க்கும் தேசிய மாணவர் படை NCC 1948ஆம் ஆண்டு இதே நாளில்தான் உருவாக்கப்பட்டது. 3. வரலாற்று சிறப்புமிக்க ராஜினாமா 1956. அப்போதைய ரயில்வே மணிச்சாராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் தமிழ்நாட்டில் நடந்த ஒரு பயங்கரமான ரயில் விபத்துக்கு தார்மீக பொறுப்பு ஏற்று மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி தன் பதவியை ராஜினாமா செய்தார். இந்தியாவில் ஒரு அமைச்சர் தன் பதவியை ராஜினாமா செய்ய இது ஒரு அரிய முன்மாதிரியான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. பார்ட் 3, தமிழக வரலாறு, தமிழ்நாடு ஹிஸ்டரி. நீதிமன்ற தீர்ப்பும் நம்ம மண் பெருமையும். இறுதியாக நம்ம தமிழக வரலாற்றில் இன்று நடந்த சில சுவாரஸ்யமான மற்றும் முக்கிய நிகழ்வுகள். 1. கத்தி விழுங்கும் வீரர் 1817. நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு சம பெருமையான விஷயம். 1817ஆம் ஆண்டு அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் முதலாக ஒரு கத்தியை விழுங்கும் சாகசம் நடைபெற்றது. அதை செய்தவர் யார் தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டைச் சேர்ந்த சேனா சம்மா என்ற கலைஞர்தான். இந்தியாவிலிருந்து சென்று உலகத்தின் கவனத்தை ஈர்த்த இந்த நிகழ்ச்சி நம்ம கலைஞர்களின் திறமைக்கு ஒரு சான்று. 2. ராஜீவ்காந்தி கொலை வழக்கு 1999. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட 4 குற்றவாளிகளின் கருணை மனுக்களை அப்போதைய தமிழ்நாடு ஆளுநர் ஃபாத்திமா பீவி நிராகரித்திருந்தார். இந்த ஆளுநரின் உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் நவம்பர் 25, 1999 அன்று ரத்து செய்தது. இந்த வழக்கு தமிழக அரசியல் மற்றும் நீதித்துறை வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்தது. 3. சோகமான இயற்கை சீற்றம் 1839. மிகவும் துயரமான ஒரு நிகழ்வும் இந்த நாளில் நடந்திருக்கு. 1839ஆம் ஆண்டு தென்கிழக்கு இந்திய கடற்கரை பகுதியில் ஒரு மிகப்பெரிய புயல் தாக்கியது. இதில் சுமார் 3 லட்சம் பேர் வரை உயிரிழந்ததாக கணக்கிடப்பட்டுள்ளது. இது கடற்கரையோர தமிழக மக்களின் வாழ்க்கையில்
மறக்க முடியாத சோகத்தை பதிவு செய்த நாள். இதுதான் நண்பர்களே, இன்னைக்கு நவம்பர் 25ஆம் தேதி நம்ம தமிழகம், இந்தியா மற்றும் உலக அளவில் நடந்த முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். வரலாறு சும்மா புக்க படிச்சு தெரிஞ்சுக்கிற விஷயம் இல்ல, ஒவ்வொரு நாளும் நம்ம சுத்தி நடக்கிற சம்பவங்கள்ல இருக்கு. இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை தினமும் தெரிஞ்சுக்க நம்ம ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய்.